சுத்தமாக சொதப்பிட்டேன். மை கிராஃப்டிங் ஸ்டோரி பார்ட் 7. இந்த ஆர்டர் நமக்கு 1 மந்த் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நம்ம 1 இயர் முன்னாடி போஸ்ட் பண்ண அந்த போஸ்ட் எடுத்து இந்த ஃபோன் கேஸ் மாதிரி அப்படியே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ரெசின் ஃபோன் கேஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்கு ரொம்ப 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 பொறுமை தேவை அண்ட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கிறனால நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம அது பண்ணுறதை விட்டுருந்தோம். இவங்க அந்த மாடல்லே வந்து கப்பிள் கேஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. கிங் அண்ட் குவீன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் எனக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எந்த இடத்துல சொதப்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ கப்பிள் ஃபோன் கேஸ் மாதிரி இருக்கிறனால ஓகே ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் இது என்னென்னா, அந்த ஃபோனோட மாடல் வந்து நான் கவனிக்கல. ஒரு மாடலுக்கு எனக்கு வந்து கேஸ் கிடச்சிருச்சு. பட் இன்னொரு மாடலுக்கு எனக்கு கேஸ் கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு கேஸ் கிடச்சிது. ஆனால் அதில் கண்டிப்பாக ரெசின் நிற்காதுன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். இன்னொரு கேஸில் உள்ள ரெசின் அப்படியே எல்லாமே விழுந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதையும் நான் ஓகே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஓகே அதில் இருக்க ரெசின் எல்லாமே கொட்டிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன். என்ன தப்பு அப்படின்னா, குவீன் கேஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணேன். அதான் நான் செஞ்ச பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். கிங் கேஸ் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபைனல் அவுட்புட். ஆனால் வந்து குவீனோட கேஸ்க்கு வந்து நான் அந்த கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணது ஒரு பெரிய தப்பாயிருச்சு. திரும்பவும் அந்த ரெசின் எல்லாமே வழிஞ்சு கீழே கொட்டிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்ட் 2ல செக் பண்ணுங்கள். பாய்.